என்ன சார், இந்த வாரத்துக்கான கதறல் கண்டென்ட் போதுமா? இது வெறும் பார்ட் 1 தான். இன்னும் திருவாரூர்ல இருக்கு. என்ன கைஸ், நம்ம வீடியோ பார்க்க போலாமா? உங்க விஜய் யாராவது சீட் வரும்போது 32 பல்லு தெரிஞ்சது சொல்லுங்க. அண்ணா வந்தாலே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு கைஸ். என்ன செஞ்சிருவீங்க? மேக்ஸிமம் கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே சம்பாரிச்சு வர எங்களுக்கு சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? என்ன ஒரு ஆக்ரோஷமான டாக்கு. பரவாயில்லைங்க, இத தாண்டி ஒரு பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா? பஸ் விட்டு வெளியில வரக்கூடாதான், கையை இவ்வளவுதான் தூக்கணுமா? இப்படியே வர்றதுக்கு மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத, இப்படி எல்லாம் ஜெயில் கைதி கூட இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல गाइस. இவருக்கு ஏன் இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க. செம்ம காமெடியா இருக்கு. I'm just enjoying like anything. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நேரடியாவே கேக்குறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார், அதுக்கு நாம ஆள் இல்ல சார். அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு. அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் சிஎம் சார். ஐயோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு RSS தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போடுவீங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க. கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். முடியாதுல, பேஸ்மெண்ட் அதிரும்ல. ஐயோ, ஒரே வைப் தான் गाइस. நாகப்பட்டினம்லாம் ஐயோ ஒரு மாதிரி வைபா இருந்திருக்கும்ல. நமக்கு டிவில பாக்குறதுக்கே இப்படி இருக்கே, லைவா ஒரு ஓபன் டாக் விட்டுட்டு இருக்காரு. எனக்கு அது பாக்கும்போது எப்படி இருந்திருக்கும் உங்களுக்குலாம்? பெரியார் அவர்களுக்கு ஒரு வணக்கம். இப்ப நான் எந்த மண்ணில் நின்னுட்டு இருக்கிறேன் தெரியுமா? ஆண்டவர் அன்போட நெல்லுக்கடை மாரியம்மன் சவுண்ட் கேக்குதா? அன்னை வேளாங்கண்ணி ஆசியோட கடல் தாய் மடியில் இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாகப்பட்டினம் மண்ணிலிருந்து பேசிட்டு இருக்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. எப்போ 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 வந்தாச்சு. என்ன ஒண்ணு, முன்னாடிலாம் விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கமா வந்து நிற்போம். இப்ப தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த ஒரு அரசியல் இயக்கமா வந்து நிக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம நாகப்பட்டினம் ஏரியாவுக்கு வருவோம். இங்க இருக்கிற மண் வளத்தை பாதிக்கிற இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும். அப்பதான் மீனவர்களோட வாழ்வாதாரமும் விவசாயிகளோட வாழ்க்கையும் பாதிக்காம இருக்கும். கடலோர கிராமங்கள்ல மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட சுயநலம், அந்த முக்கியமான வேலை. இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம், மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா? இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒண்ணு கொண்டு வரலாம், கொண்டு வந்தாங்களா? மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைக்கல, அமைச்சாங்களா?
அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது பெருக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணேன் guys. இவர் ஆனா சொல்றதுல ஒவ்வொரு டைம் ஏதாவது வெளிநாட்டுக்கு டூர் ஒண்ணாவது போயிட்டு வர்றப்பெல்லாம் எப்படி சொல்றது அத்தனை ஆமான்னு கோடி சொல்லுவாங்கன்னு. முதலீடு, ஆனா இத்தனை ஒண்ணுது கூட கோடி ஆமான்னு முதலீடுன்னு சொல்லல. சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிஎம் சார் மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ரெண்டாவதா சொன்னீங்களா அதுதான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா? புட்டு புட்டு உண்மையெல்லாம் சொல்லிட்டா என்ன பண்றது வேளாங்கண்ணி, தலைவரே? நாகூர், கோடியக்கரைன்னு இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம். பண்ண என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி செய்யறதுக்கு வசதியை செஞ்சு கொடுக்கலாம், செஞ்சாங்களா? நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்கிற டாக்டரே இல்லையா? என்ன guys இது? நாகப்பட்டினம் புது பஸ் ஸ்டாண்டையாவது சுத்தமா சுகாதாரமா வச்சுக்கிறாங்களா? நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை மூடிட்டாங்க. அத மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் அதை பத்தி யோசிக்கல? அங்க ஏதோ சொல்றாங்க. மேலக்கோட்டை வாசல் NH மேம்பாலம் கட்டி 50 வருஷமாச்சு, அது சரியா மேம்படுத்தலாம், அதை செஞ்சாங்களா? தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் NH ரோடு வேலை பல வருஷமா நடக்குது, இன்னும் முடிச்ச பாடே காணும், அதை வேகப்படுத்தி முடிச்சிருக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? ரொம்ப முக்கியமா நெல்லு மூட்டை எல்லாம் மழை காலத்துல வெள்ளத்துல நனைஞ்சு நம்ம விவசாயிங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க, அதுக்கு சரியான ஒரு குடவுன் கட்டி தரலாம், அதையாவது கட்டி தந்தாங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக காரங்க வந்து செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? இதெல்லாம் எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரியே அதையும் பெரியமையா வேற சொல்லுவாங்க. அதேனோ உண்மைதான். பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா கெத்தா நேர்மையா எலெக்ஷனை சந்திக்க வாங்க சார். ஓபன் டாக் गाइस, ஓபன் டாக். பாத்துடலாம் சார். இதை விட வேற என்ன வேணும்? கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற நீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தனா இருக்கிற நானா? இந்த விஜயா? பாத்தலாம் சார். இந்த தடைகள்லாம் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள் கிட்டே பர்மிஷன் கேட்டுருவேன். மக்களே நீங்க சொல்லுங்க, நீங்க வாங்க. நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? நான் உங்களோட பேசக்கூடாதா? உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா? உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா? இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே, இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? வேண்டாம். உங்க நல்லதுக்காக நம்ம உங்க டிவிக்கு ஆட்சி அமையணுமா? ஆமா ஆமா. சத்தமா சத்தமா கேட்டுச்சா மை டியர் சிஎம் சார்? இலங்கை கடற்படையால நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறதையும் அதுக்கான காரணத்தை பத்தியும் அதுக்கான தீர்வை பத்தியும் நான் மதுரை மாநாட்டிலே நான் பேசியிருந்தேன். அது ஒரு தப்பா? மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய உரிமை. நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன். இதே நாகப்பட்டினத்துல 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 February 22 இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா? இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா.
காய்ஸ் அந்த வேலு வேலாயுதமா மாறி நிக்கிறேன் எங்க அண்ணனை பாருங்க guys. எங்க அண்ணன் இல்ல நம்ம அண்ணன். டிவிக்கு ஆட்சி அமையணுமா? ஆமா சத்தமா ஆமா சத்தமா ஆமா கேட்டுச்சா மை டியர்? நானும் கூட வந்து கத்துறேன் guys. ஏன்பா நான் தான் அப்பவே சொன்னல அவருக்கு ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேன். ஏன்பா மறுபடியும் ரூல் ஒண்ணு போட்டாங்க, பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, இல்லடா பஸ் புரியல. விட்டு வெளியில வரக்கூடாதா, அவர் என்னத்துக்கு கையை வீடியோ இவ்வளவுதான் தூக்கணுமா, இப்படியே வரணுமா, மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கை அசைக்காத, இப்படி எல்லாம். ஐயோ 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 ஐயோ. ஐயோ கடவுளே. நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க. செம்ம காமெடியா இருக்குங்க. ஐ அம் ஜஸ்ட் என்ஜாயிங் லைக் எனிதிங். தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற நீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தனா இருக்கிற நானா? இந்த விஜயா பார்த்தலாம் சார். நேரடியாவே கேக்குறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? டூர் பிளான் இந்த ஷெட்யூல் போட்டதுக்கு அப்புறம் அது என்னப்பா சனிக்கிழமை 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 ஐயோ ஆமா நான் சனிக்கிழமை அப்படின்னு start பிளானே ஆச்சு. இல்லாம அவர் போட்டாருன்னு எங்க அது ஒண்ணு இல்ல. எடுத்துட்டு இருக்காங்க. உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. அந்த பேசிக் கரியோட பண்ணா முக்கியமா அறிவே இல்லாம உங்களுடைய கேள்வி கேக்குறாங்க. வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். லீவு நாட்கள்ல ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதா அந்த எண்ணமே. அது மட்டும் இல்ல, அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா? சைலண்டா ஒட்டியன அதனாலதான் இந்த ஓய்வு நாட்களா பார்த்து இப்படி செலக்ட் பண்ணோம். மறுபடியும் சொல்றேன், 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு டிவிக்கு இன்னொன்னு, டிஎம்கே. ஒண்ணு இன்னொன்னு. Oh my god. நம்ம கொண்டு வந்த கண்டென்ட்டை மக்களுக்கு சேர்த்தாச்சுன்ற அந்த ஒரு ஹாப்பினஸ் ஃபேஸ்ல தெரியுது. ஸோ ஹோப்ஃபுல்லி என் வீடியோ பார்த்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் வீடியோ பார்த்து மட்டும் இல்லை, அண்ணாவை டிவியில் பார்த்தவங்க, நேரில் பார்த்தவங்க, ஃபோனில் பார்த்தவங்க, எங்கே பார்த்தாலுமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வரேன். பாய்.